அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு இந்த வருகின்ற 14/4/2025 ஏப்ரல் மாசம் பாத்தீங்கன்னாக்க விசுவாவசு வருடம். அதாவது தமிழ் வருடங்கள்ல 60 வருடங்கள் இருக்குது. அதுல 39வது வருடமான இந்த வருடம் அப்படிங்கிறது திங்கட்கிழமை 14/4/2025 திங்கட்கிழமை இந்த வருடம் அப்படிங்கிறது புது வருடம் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்குது. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த வருடத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும், கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்களோட எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப இருக்கின்ற கிரக மாற்றங்கள் இந்த புது வருடத்தின் முதல் நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான் ராஜாவாகவும் அவரே மந்திரியாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குன்னா, அரசு மற்றும் அதிகாரம் சார்ந்த துறைகள்ல மாற்றம் ஏற்பட போகுது. அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மழை அதிக அளவு பெய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பெண்களுக்கான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உணவு தானிய பொருட்கள் அப்படிங்கிறது உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. அரசு திட்டங்கள் உடனடியாக மக்களை சென்றடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப சிறப்பா இருக்குது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல இப்படிப்பட்ட அமைப்புகளோட இருக்கக்கூடிய இந்த வருடம் எப்படிப்பட்ட சிறப்புகளோட உங்களுடைய ராசிக்கு இருக்குது அப்படிங்கிறத விரிவா தெளிவா இப்ப நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசியா இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த விஷயத்துல ஒரு ஆழ்ந்த சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போதுமே உண்டு. இன்னொன்னு என்னன்னா, கொஞ்சம் சட்டுன்னு கோபம் வரும். அதாவது எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறது மாதிரி சில பேர் பேசக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரும். என்னன்னா, அவசரப்படுறது, எதுலேயும் கொஞ்சம் அவசரப்படுறது, அவசரப்பட்டு கொஞ்சம் பேசுறது, அவசரப்பட்டு அவசரமா ஒரு வேலையை செய்யறது, திட்டமிடாம செய்யறது, திட்டமிடாம பேசுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் மட்டும் நம்மகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொன்று மனத்தடுமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்படும். ஒரு நேரம் இதை செஞ்சா நல்லா இருக்கும், இந்த பாதையில போகும், இதுதான் நல்ல பாதை, நல்ல விஷயம் அப்படின்னு தோணும், இந்த வேலையை செய்வோம்னு தோணும். இன்னொரு சூழ்நிலையில எப்படி இருக்கும்னா, இது இப்போதைக்கு வேண்டாம், நம்ம இப்படி போகலாம், வேறொரு பாதையை தேர்வு பண்றது, வேறொரு மனநிலையில இருக்கிறது. இந்த மாதிரி மாற்று சிந்தனை அடிக்கடி மாறிக்கிறது. அந்த மாதிரி ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது லக்கண அடிப்படையில சில பேருக்கு மாற்றங்கள் ரொம்ப திடகாத்திரமா இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கும். இருப்பினும் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல தொந்தரவை கொடுத்துக்கிட்டு இருந்த, சிக்கலை கொடுத்துக்கிட்டு இருந்த, இன்னல்களை கொடுத்துக்கிட்டு இருந்த, குடும்பம் சார்ந்த சங்கடங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த, வருமானம் சார்ந்த தடைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாத அளவுக்கு மாறிட்டார். தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இனிமே உங்க வாழ்க்கையில இல்லை. நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கான பலன்களும் இதுக்கு முன்னால நீங்க எடுத்த முயற்சிகளுக்கான பலன்களும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய வகையில இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது. இந்த வருடம் உங்களுக்காக ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. உறுதியா விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்குமே வேலை கிடைச்சிடும். ஏன்னா கடந்த காலங்கள்ல வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை, கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்துல மனஸ்தாபங்கள், ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருந்த காலகட்டம். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இதெல்லாம் எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் நம்ம கிட்ட நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கீங்க. ஆமா, அந்த அடிப்படையில பார்க்கையில அவங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில இந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல மாற்றத்தை தருமா அப்படின்னா, நல்ல மாற்றத்தை தரக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா கிரக மாற்றங்கள் கொஞ்சம் சாதகமா இருக்கு. போன வருடத்திலேயே உங்களுக்கு குரு பகவான் சாதகமா தான் இருந்தார்.
ஆனால் இருந்தாலும் குரு பகவானால் முழுமையாக உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, ராசியை பார்த்தாரு, ஓரளவு உங்களை சரி செஞ்சாரு. ஆனால் வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சரி செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக போச்சு. குடும்ப அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்கிறதும் கொஞ்சம் சிரமமாக போச்சு. இனி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வுக்கு வருது. அன்பான, அமைதியான, மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் போகிறீங்க. ரெண்டாவது, வேலை இல்லாதவங்க கண்டிப்பாக வேலை கிடைக்குது. தொழில் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றம் தரும், லாபகரமாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கவங்கலாம் நல்ல வியாபாரம் செழிக்கும். நல்ல வருமானம் வரும். குடும்பத்துக்கு ஒரு நல்ல வருமானம் வரும். குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க. மகிழ்ச்சியான சந்தோஷமான தருணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய ஏற்படும். அப்ப என்னன்னா, மங்கள நிகழ்வுகள் நடக்கும். திருமண காரியங்கள், அது மட்டும் குழந்தைகளுக்கான சிறப்பு பண்டிகைகள், சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆமாம், குழந்தைகளை கொண்டாடக்கூடிய அனைத்து சிறப்பையும் நீங்க சிறப்பாக கொண்டாட போறீங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தேவைகள், குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை உறுதியாக நிறைவேற்றுறீங்க. அதே போல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது, உங்க மேல பாசம், பண்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக மாறுது. அது மட்டும் இல்லாம வண்டி வாகனத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க நீங்க. வண்டியில போய்கிட்டு கீழே திடீர்னு வண்டி பஞ்சர் ஆயிடுறது, அல்லது வண்டி எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகி நின்றுறது. அந்த தொழில் செய்கிறீங்க இல்லையா, சில பேர் வாகனங்கள் வச்சிருக்கவங்களுக்கு இப்படி, சில பேர் தொழில் செய்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் அங்கங்கே டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம், அங்கங்கே நின்றுக்கிறது, அங்கங்கே நெருக்கடிக்கு, வண்டியால் பிரச்சனை, இல்லைன்னா வண்டியை ஓட்டுறவரால் பிரச்சனை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் ஏற்பட்டுச்சு. அடுத்து பார்த்தோம்னா, அம்மா வகையறாக்களால் பிரச்சனை, அல்லது அம்மாவுக்கே உடல் நல குறைவு, மருத்துவ செலவு. அதே போல் இடம் பூமியால் பிரச்சனை, இடம் பூமியால் வழக்கு வம்புகள், இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா அடியோட மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இதுலலாம் ஒரு நல்ல மாற்றம் வருது, ஒரு முன்னேற்றம் வருது. இந்த காலகட்டத்தில் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் குரு பகவான் தீர்க்கிறாரு, சங்கடங்களை போக்குறாரு. குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி அதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்கி நல்லது ஒரு தீர்வை தர்றாரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். சொத்து தகராறுகள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வண்டி வாகனங்களை மாத்திக்கிறது, புது வாகனங்களை பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. அப்ப சந்தோஷம் தரும் வீடு, வீடு வீடு கட்டுறது, வீடு வசதி வாய்ப்புகளை வீட்டுல பெருக்கிக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பா நடக்கிறது. அப்ப உங்க ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் எப்படி அப்படிங்கிறது அப்படின்னா, பொறுமையான குணமும், அன்பான விஷயமும், நேர்மையா நடந்துக்கிறதும், அதே போல கௌரவம், மதிப்பு, மரியாதையை எதிர்பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சுய ஒழுக்கம் உடையவர்களாகவும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்குது. அதாவது ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாமே சரியாயிரும். பண பிரச்சனைகளுக்கு ஒரு நல்லபடியான தீர்வு கிடைக்கும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே போல பெருமாள் வழிபாடு புதன்கிழமைகள்ல ரொம்ப சிறப்பா செஞ்சுக்கங்க. அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா அனுச நட்சத்திரம். சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம். அது மட்டும் இல்லாம வாதம் விவாதம் புரிகிறதுல வல்லமை நிறைந்தவர்களா இருக்கீங்க. அதே நேரத்துல எதிரியை கூட தனக்கு சாதகமா மாற்றக்கூடிய தன்மை, வார்த்தை ஜாலம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு தொழில் நுணுக்கம் நிறைய தெரியும். அதனால இந்த காலகட்டத்தில் ஒரு புது தொழில் அப்படிங்கிறது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தொழில் ரொம்ப சிறப்பாக வரும், நல்ல வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் அருமையாக இருக்குது. அதே நேரத்தில் வண்டி வாகனம் சார்ந்து தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆமாம், 2 வீலர் 4 வீலர் அது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த தொழில்கள் எது இருந்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். அதே நேரத்தில் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்களில் சிஸ்டம் ஓரியன்டாக ஒர்க் பண்ணுற அனைவருக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. கலை இலக்கியம் சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வெளிநாடு வெளியூர் யோகங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலகட்டத்தில் உங்களை பொறுத்த வகையில் சனி பகவான் வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது சனிக்கிழமைகளில் நல்ல எண்ணெய் விளக்கேற்றி சனி பகவானை வழிபாடு செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா
உங்களை பொறுத்து இன்னொரு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அடிஷ்னலாக ஒரு வழிபாடு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமைகளில் செஞ்சுக்கிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். சாஸ்திர ஞானங்கள் நிறைய கற்று வச்சிருப்பீங்க, நல்ல படிப்பறிவு இருக்குது, பகுத்தறிவு இருக்குது, நல்ல சிந்தனை ஆற்றல் இருக்குது, எதையும் செழுமையாக செய்யக்கூடிய ஒரு அறிவு அப்படிங்கிறது இருக்குது, மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில், அறிவுரை வழங்கக்கூடிய வகையில் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு திறமைகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இருப்பினும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகலாம். படிப்பு சார்ந்து வெளிநாடு வெளியூர் போகணும்னா தாராளமாக போகலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துறையில், வேலை அமைப்பு துறைகளில் இருந்து புது புது வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை சார்ந்து இருக்கிறவங்க மிகப்பெரிய உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதன் மூலமாக அடைவாங்க. பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. தாய் மாமன் வர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுது. இப்படிப்பட்ட சிறப்புகளோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும். லக்கண அடிப்படையில், தசாபுத்தி அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடம் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் என்ன விதமான ஆதிக்கம் செலுத்துது, எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும், என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தரவுடைய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்து.